Hello everyone. நம்ம இன்னைக்கு chapter 11 carbon and compoundsல 5th short answer பார்க்கலாம். So differentiate soap and detergent. Soap and detergents differentiate பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இங்க கீழே கொடுத்திருக்க இந்த 7 features வச்சு நம்ம வந்து differentiate பண்ண போறோம். So first feature chemical nature. என்னென்ன chemical natureால இந்த soap ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா sodium salts, sodium or potassium salt of fatty acid. So fatty acids அதனால எனக்கு இந்த soap form ஆயிருக்கு. இது sulfonic acid ஓட sodium salt, அதாவது sulfonic acidல இருக்க sodium saltல வச்சு எனக்கு இந்த chemical nature இருக்கு. raw material soap யூஸ் பண்றதுக்கு raw materials என்ன அப்படின்னா fatty acids, இன்னொன்னு vegetable oil. ஸோ வெஜிடபிள் ஆயிலாலையும் ஃபேட்டி ஆசிடாலையும் இது உருவாக்குறாங்க. ஆனால் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து க்ரூட் பெட்ரோலியம் இருக்கும், அதாவது க்ரூட் பெட்ரோலியமில் இருக்க எனக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ்னால தான் எனக்கு ரா மெட்டீரியல். ஹைட்ரோ கார்பன்ஸ்னால எனக்கு அதை வச்சு தான் எனக்கு இந்த டிட்டர்ஜென்ட் செய்கிறாங்க. ஹார்ட்னஸ் எஃபெக்டிவ்ஸ்னா ஹார்ட் வாட்டர்னா மெக்னீசியம் அயானும் கால்சியம் அயானும் எந்தெந்த வாட்டர்ல இருக்கோ ஹார்ட் வாட்டர், அது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹார்ட் வாட்டர்ல சோப் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒயிட் டெபாசிட் ஸ்கம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒயிட் டெபாசிட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கம் அப்படிம்போம். ஆனால் எனக்கு வந்து ஹார்ட்னஸில் டிட்டர்ஜென்ட்டில் ஹார்ட்னஸ் வந்து ஹார்ட் வாட்டரில் எனக்கு எஃபெக்டிவ் யூஸ் இருக்கும், நல்ல யூஸ் இருக்கும் டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகேவா? ஸ்கம் ஃபார்ம் ஆகுதா சோப்பு? ஆமாம், ஹார்ட் வாட்டரில் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது ஃபார்ம் ஆகலை டிட்டர்ஜென்ட். ஃபோம் ஃபார்மேஷன் வந்து இது சோப் வந்து பார் ஃபோம் ஃபார்மேஷன் தான். எனக்கு அவ்வளோக்கா நுரை வந்து எனக்கு என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகாது. இது வந்து ரிச் இன் ஃபோம் ஃபார்மேஷன். எனக்கு நுரை வந்து டிட்டர்ஜென்ட்ஸில் நிறையா வந்துட்டே இருக்கும். பயோடிகிரேடபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ஜேர்ம்ஸை வந்து டிசால்வ் பண்ண வைக்கிறது தான் பயோடிகிரேடபிலிட்டி, அதாவது ஜேர்மை அழிக்கிறது. சோப் வந்து ஜேர்ம்ஸை அழிக்குமான்னு கேட்டால் சோப் எல்லாமே பயோடிகிரேடபிள் தான். எனக்கு எல்லா சோப்புமே வந்து எனக்கு என்ன பண்ணுவோம், ஜேர்ம்ஸை அழிக்கும். ஆனால் இங்கே டிட்டர்ஜென்ட்ஸில் மோஸ்ட்லி எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பயோடிகிரேடபிள். எனக்கு எல்லா டிட்டர்ஜென்ட்ஸுமே எனக்கு ஜேர்ம்ஸ் அழிக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அசிடிக் வாட்டரில் சோப்பை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சோப்பை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் டிட்டர்ஜென்ட்ஸை வந்து அசிடிக் வாட்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஒரு குயிக் ரீகால் போயிடலாமா? எனக்கு கெமிக்கல் நேச்சர் சோப் எந்தெந்த கெமிக்கல்ஸால் எனக்கு ஆயிருக்கு. சோடியம் பொட்டாசியம் ஆஃப் சால்ட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், இது சல்ஃபோனிக் ஆசிட்ல இருக்க சோடியம் சால்ட்ஸால் எனக்கு வந்திருக்கு. ரா மெட்டீரியல்ஸ் என்னது? ஃபேட்டி ஆசிடையும் வெஜிடபிள் ஆயிலையும் வச்சு பண்ணுறாங்க. இது க்ரூட் பெட்ரோலியம்னு இருக்க ஹைட்ரோ கார்பன்ஸை வச்சு தான் எனக்கு டிட்டர்ஜென்ட் பண்ணுறாங்க. ஹார்ட் வாட்டரில் எனக்கு சோப் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஒரு ஒயிட் டெபாசிட், அதான் ஸ்கம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் எந்த இதுவும் ஆகாது, யூஸ் பண்ண முடியும், என்னால் எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். எனக்கு ஸ்கம் ஃபார்மேஷன் ஆகுதா சோப்பில்? ஆமாம் ஆகுது, இதில் ஆகலை. அடுத்து சோப் வந்து ஃபோம் வந்து வாட்டரில் அதிகமாக பார் ஃபோம் தான். எனக்கு ஃபோம் அவ்வளோக்கா என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகாது. இது நுரை அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டே இருக்கும் டிட்டர்ஜென்ட்ஸில். பயோடிகிரேடபிலிட்டினா என்னன்னு பார்த்தோம். எனக்கு ஜேர்ம்ஸ் எல்லாம் அழிக்குமா? அது ஜேர்ம்ஸ் எல்லாம் அழிச்சுதான் எனக்கு பயோடிகிரேடபிளா? எனக்கு சோப் ஜேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அழிக்கும். ஆனால் எனக்கு டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக எனக்கு நான் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ் தான். ஜேர்ம்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா அழிக்காது. அசிடிக் வாட்டரில் எனக்கு சோப்பை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் என்னது டிட்டர்ஜென்ட்ஸை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.